The prophetic book of Micah, chapter 6, verse 8. 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படி தானாய் நம்முடைய வாழ்க்கையில் வந்த காரியங்கள் இருக்கு பாருங்க. அதிலிருந்து வந்த இன்னும் வந்து கொண்டிருக்கின்ற பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம லைஃப்ல இன்னும் இருக்கு பாருங்களேன். இதை பற்றி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா வேதம் அழகா சொல்லுகிறது. வாசிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை இன்னதென்று ஆண்டவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், இல்லாவிட்டால் உனக்கு கொடுத்திருக்கிறார். நன்மை உனக்கு கொடுத்திருக்கிறார். நியாயம் செய்து, அதனால என்ன பண்ணா, நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இத மாதிரி தானாய் பெற்றுக்கொண்ட நிறைய காரியங்கள் நம்ம லைஃப்ல இருக்கு. அதுல இருந்து இன்னும் பெனிஃபிட் வந்துட்டே இருக்கு நம்மளுக்கு. ஆனா நம்ம ஆண்டவர் என்ன எதிர்பார்க்க நம்மள்ட்ட, நீ இரக்கமாயிரு, நியாயமாயிரு, மனத்தாழ்மையாய் இருப்பா. ஏதோ என்னால வந்துச்சு, என் பிரயாசத்தினால வந்துச்சு அப்படி எங்கேயும் சொல்லிடாத, நீயும் மனசுல யோசித்துறாத. எப்பொழுதெல்லாம் இந்த காரியங்களை பற்றி நீ பார்க்கும்போது, இந்த தானாய் விளைந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லணும்னு, ஆண்டவரே இது என்னாலே அல்ல, இது உம்மாலே வந்தது. ஹல்லேலூயா.